எங்கள் தொகுதியில் நாங்கள் சீனி அப்பாவுக்கு தான் ஓட் பண்ணுவோம். அவங்க எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக செய்யக்கூடியவங்க. நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லுவேன், எந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சீனி அப்பா மேலே ஒரு பிளாக் மார்க் கூட கிடையாது. அவங்க ஹெல்ப்புன்னு போய் கேட்டுட்டா அவங்க இம்மீடியட்டாக பண்ணக்கூடியவங்க. பாரபட்சம் பார்க்காம, பாகுபாடு பார்க்காம உடனே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள். எங்கள் திண்டுக்கல்ல நிறையா ஹெல்ப் அவங்க பண்ணியிருக்காங்க. நிறைய பிளாட்ஃபார்மில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், ரெக்கமெண்டேஷனாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மெடிக்கல், ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ சர்ஜரி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரினா உடனே அவங்க வந்து சீஃப் டாக்டர்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி உடனே அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்களோட திண்டுக்கல் தொகுதியில். நாங்கள் கன்ஃபார்ம் சீனி அப்பாவுக்கு தான் ஓட் பண்ணுவோம். அதனால வந்து புதிய மாற்றம் ஏற்படும். கோவிட்-19 அந்த பேண்டமிக் இயரில் எல்லாரும் தன் உயிரை வந்து பாதுகாக்கணும்காண்டி உள்ளே இருந்தாங்க. ஆனால் சீனி அப்பா வெளியே வந்து எல்லாத்துக்கும் வந்து ரைஸஸ், ஃபுட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. இதிலேருந்தே புரியுதா, சீனி அப்பா ஒரு கைண்ட் பர்சன். அதனால் அவங்களுக்கு இன்ஷால்லா எல்லாம் அவங்களுக்கே ஓட் பண்ணுங்கள். வர ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம வந்து ஓட் பண்ணுறது நம்மளோட ஜனநாயக கடமை. இன்ஷால்லா எல்லாரும் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.